செப்டம்பர் 15, 2024 சைபர் வாயேஜோடைய சைபர் வாரியர்ஸ் மீட்டப் சென்னையில் யூனிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நடந்துச்சு. அண்ட் நம்ம நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக, அதுவும் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம், அதை தாண்டி ரொம்ப அருமையாக நமக்கு போச்சு. இந்த வீடியோவில் இந்த ஈவெண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. ஸோ அப்போ ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும், ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன நம்ம அங்கே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இன்றைக்கி நம்ம சைபர் வாரியர்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஈவெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் ஓகே ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு, நம்மளை சூப்பராக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் என் சைடில் எப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஈவெண்ட் நடத்துறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் நான் மட்டும்தான் அப்படின்னா நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நம்மளை சுற்றி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. அது எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ட் டு எண்ட் விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷன் பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாரு. நீங்க வேடிக்கை பார்த்து வந்துக்கிறாங்க. போ இந்த வேலையை பாரு. போ சில்லற பையன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தோத்துறது பயமா இருக்கு. கஷ்டப்பட்டு முன்னாடி பின்னாடி விட்டுறாரா? டேய் கபிலா, டேய் ஒரு நடுவிலே எல்லாம் பேச்சு மட்டும்தானா? தலைவன் மாறிலே சேவடிங்களெல்லாம் ஒருவன் பசிக்கன வேட்டை தூங்குது. உன்னை தோக்க வச்சுருவாங்களு பயப்படுறியா நீ? நரிகள் கூட்டமோ உன் மனசுல நம்பிக்கை இல்ல? வழியில் கிடக்குது. இங்க வாய் பண்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. குருதி ஆட்டமோ இது நம்ம ஆட்டம். காட்டில் நடக்குது. நீ ஏறி யாரா கபிலா? அது நம்ம காலம், பாத்துக்கலாம். நம்ம எல்லாரும் எங்க அப்பா முயற்சி பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்றோம். அது தப்பு. என் அப்பா இறந்து போயிடுவேன் தெரிஞ்சேதான் முயற்சி பண்ணிருக்காரு. கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்? போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்? மாறாது இவன் வீரமே. வந்து நின்று ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சைபர் வாரியர்ஸ் மீட்டப் சென்னையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சைபர் வாரியர்ஸுமே நம்ம சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம போடும்போது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வாரியர் மீட்டப் மாதிரி வைங்க, இன் பர்சன் மீட்டப் வைங்க, நான் அவங்ககிட்ட பேசணும், நான் அவங்ககிட்ட பார்த்து நிறைய இன்சைட்ஸை கேதர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படி சொல்லும்பொழுது அண்ட் கண்டிப்பாக எனக்கும் ஒரு வாரியர்ஸ் மீட்டப் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனலை நம்ம 2021 இப்போ வரைக்கும் நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ செப்டம்பர் 2020 நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நம்ம அந்த யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்றைக்குமே சொல்கிற விஷயங்கள் ப்ராக்ரஸ். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் ப்ராக்ரஸாக நம்ம சைபர் வாயேஜில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் அந்த நம்மளுடைய வாரியர்ஸை கமெண்ட்டை ஏற்று நம்ம என்ன பண்ணோம், சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்பொழுது இதை நம்ம இனிஷியேட் பண்ணலாம், நம்ம சைடில் இனிஷியேட் பண்ணி நானும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்கோம். சடனாக எங்களுக்கு ஒரு கால் வருது என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பெருசாக விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யூனிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்மளை ரீச் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் அவருடைய நேம் பத்மகுமார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் பத்மகுமார். பிகாஸ் நீங்கள் அந்த வென்யூ எங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்க. அண்ட் ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த வென்யூ ஸ்பான்சருக்கு. ஒன்ஸ் வென்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே நமக்கு வென்யூ கிடைச்சாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணோம், வாரியர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடுறோம், இந்த மாதிரி ஒரு சைபர் வாரியர்ஸ் மீட்டப் நடக்க போது நீங்கள் வாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோஸ்ட்லி ஒரு 50-100 மெம்பர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் அதை நான் லிங்க்டின்ல போடும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் 800+ போயிடுச்சு ஒரு 1 வீக்கில்.
அண்ட் அந்த வென்யூ வந்து அகாமடேட் பண்ணுறது ஒரு 100 110 மெம்பர்ஸ் வந்து அகாமடேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், சீட்ஸை வந்து லிமிட் பண்ணியாச்சுங்க ஆக்சுவலி. ஸோ 800 ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்துச்சு. பட் அதில் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் 100 மெம்பர்ஸ் நான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 100 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் வந்து 800 மெம்பர்ஸுமே வச்சு ஒரு செஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் ஸ்டில் நாங்கள் ஒரு பெருசாக 2.0 நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், சரிங்களா? அண்ட் அதனால தான் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது 100க்கு வந்துச்சு. அண்ட் ரிமைனிங் அந்த 700 மெம்பர்ஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும், சரிங்களா? ஸோ அப்படி தான் அந்த 100 மெம்பர்ஸை லிமிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது, ஸோ நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து நம்மளுடைய டீம் கிட்ட சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தோம், இமெயில் பண்ணியிருந்தோம். அண்ட் வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அவங்களுக்கு அப்போ தான் அனுப்பியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வாரியர்ஸ் வராங்க, கரெக்டாக? அண்ட் வாரியர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஈவெண்ட் நடக்குது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வாரியர்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வராங்கன்னா அவங்கள நம்ம வந்து எங்கேஜாக ஒரு இன்ட்ராக்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதே மாதிரி அவங்கள ஒரு ஹாப்பியாக நீங்கள் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணுங்க, இன்ஃபிசேக் அப்படிங்கிறவங்க அப்போ தான் வந்து வெல்கம் கிட்டை வந்து ஸ்பான்சர் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம வெல்கம் கிட் ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபிசேக் வந்து பண்ணாங்க. உள்ளே வந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒரு வெல்கம் கிட் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் அவங்களும் வந்து கற்றுருந்துருப்பாங்க. அந்த வெல்கம் கிட் வந்து அப்போ தான் எனக்கு நமக்கு ஸ்பான்சர் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடிட்டர் அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா சைபர் வாரியர் மீட்டப்புக்கு நானும் கொடுக்குறேனே, நீங்கள் வந்து வராங்கல்ல அவங்களுக்கு ஒரு 3 கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஈரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 3 கிஃப்ட் அனுப்பியிருந்தார். இதை நீங்கள் நம்ம வாரியருக்கு கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அண்ட் நம்மக்கிட்ட கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கலெக்ட் ஆச்சு. இப்படி தான் ஈவெண்ட் ஐடியாவும் நம்ம சைடில் ஒரு இனிஷியேட் பண்ணோம். பட் சப்போர்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் இடத்துல தான் நமக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் உடனே ஈவெண்ட் நாள் அன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈவெண்ட் அன்றைக்கி நடக்குது. அண்ட் நம்மளுடைய அஜெண்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 3 மணி நேரம் நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்கு அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை சைபர் வாட்ச் மூலமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அண்ட் எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, உள்ளே வராங்க. தென் அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணணும் அவங்க தானான்னு சொல்லிட்டு. ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து உள்ளே வரும்போது ஒவ்வொருத்தருமே கிராஸ் செக் பண்ணி டிக் மார்க் கொடுத்து அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து உள்ளே வந்தாங்க. அண்ட் ரெண்டாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு மணி நேரம் செஷன் நான் என் சைட்லேருந்து பேச ஆரம்பித்தேன். பிகாஸ் என்ன மாதிரி நம்ம இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் நிறைய இன்சைட்ஸை வந்து கொஞ்சம் விஷயங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் நம்மளுடைய வாரியர்ஸ்க்கு. என்னென்னு கேட்டால் சைபர் செக்யூரிட்டி 360, அதுக்கப்புறம் சைபர் அட்டாக்ஸோடைய ரீசன்ட் கேஸ் ஸ்டடிஸு, அதுக்கப்புறம் சைபர் த்ரெட் வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்டட் அவுட் சைட் ஐடியை தவிர்த்து எப்படி இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிருக்கு, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, ஹெல்த் கேரில் எப்படி வல்னரபிலிட்டிஸ் இருக்கும், மேனுஃபேக்சரிங் செக்டரில் எப்படிலாம் வரப்போகுது, ஃபினான்ஷியல் செக்டரில் இன்றைக்கி எப்படி இருக்குது, அண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இன்னும் போக போக எந்த மாதிரி சைபர் த்ரெட்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது, ரீட்டைல் அண்ட் சப்ளை செக்யூரிட்டியில் எப்படி இருக்குது, அண்ட் சேலஞ்சஸ் ஒரு ஏஐ நம்ம சொல்கிறோம் சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஏஐ மூலமாக எந்த மாதிரி வரும், அண்ட் ஏஐ பேஸ்டு சைபர் த்ரெட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கணும், அண்ட் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஒரு ஏஐ பேஸ்டு த்ரெட்ஸை எப்படி மிட்டிகேட் பண்ணணும், அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்க போகுது, அது டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு 1 hour செஷன் மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு QA செஷன் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பேசுகிறீங்க, நம்மளுடைய சைபர் வாய்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதில் கிளாரிட்டியோடு போகணும். ஸோ ஒரு விஷயத்துக்காக வராங்க பட் கிளாரிட்டியோட போகணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுத்த ஒரு டைம் 45 minutes நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்தோம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு 70 பேர் வரீங்க அப்படின்னா அந்த 70 மெம்பர்ஸும் யூ பிலாங்ஸ் டு சைபர் வாரியர்ஸ் கம்யூனிட்டி. அந்த 70 மெம்பர்ஸும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும். நீங்கள் வரும்போது ஒரு சைலண்ட்டாக வரீங்க அப்படின்னா பட் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனாங்க அண்ட் அவங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் லைக் நீங்கள் வரீங்க அண்ட் உங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, அந்த கனெக்ட்ஸோடு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நாளைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பர்சன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் அவங்களை இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா உங்ககிட்ட உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது 45 to 50 minutes நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்தோம். ஸோ 30 minutesக்கு அபோவ் நம்ம டைம் கொடுத்தோம். அண்ட் அவங்க பேசி அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, ரொம்ப ஒரு நல்ல அழகாக பேசிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் QA செஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சோம். நம்ம எடுத்த அந்த செஷனில் இருந்தும் நீங்கள் 2 பேரும் பேசியிருந்திருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்திருக்கும், அந்த டவுட்ஸுமே நீங்கள் எங்களுக்கு ஆன்சராக கொடுங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு சொன்னோம். அண்ட் சொல்லும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லும் போது அவங்களுக்கும் நல்லா கிளாரிட்டி கிடைச்சது. கடைசியாக எங்கேஜிங்காக நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் அப்படிங்கிறத வச்சோம். அதில் நம்ம ப்ரைஸை கொடுத்தோம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு சூப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அழகாக போச்சு. அண்ட் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு 800 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க சைபர் வாரியர்ஸ் அப்படின்னா அண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் ரெண்டாவது அந்த 70 மெம்பர்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த 70 மெம்பர்ஸ் நீங்கள் இந்த ஓணம் டைம் அண்ட் அது ஒரு விஷயம், அன்றைக்கி ஓணம் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அன்றைக்கி ஓணம் அன்றைக்கும் ஒரு 70 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட்.
அண்ட் ரிமைனிங் நம்ம ஒரு 100% தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 700% அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 700 அப்படிங்கிறது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். இந்த 800+ அபோவ் சைபர் வாரியர்ஸ்க்குமே என்னுடைய ஒரு ஓவர்வெல்மிங் சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு என்றைக்குமே நம்ம சொல்லவே மாட்டோம். வித்தவுட் யூ நாங்கள் இங்கே இருக்க முடியாது. வென்யூ ஸ்பான்சர் அப்படிங்கிறது யூனிக் அந்த கம்பெனி கொடுத்தாங்க. அண்ட் வெல்கம் கிட் ஸ்பான்சர் அப்படிங்கிறது இன்ஃபிசிக் அப்படிங்கிறவங்க கொடுத்தாங்க. அண்ட் நம்மளுடைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நம்ம எடிட்டர் கொடுத்தாரு. ஸோ இந்த என்கோடர் அப்படிங்கிற பேஜ் இருக்கும் அவர் கொடுத்தாரு. அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்மளுடைய எடிட் டீமும் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஷேரன் அப்படிங்கிறவர் வந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம கூட இருந்ததுனால தான் இந்த ஈவெண்ட்டை அவ்வளோ அழகாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை ரொம்ப அதிகமாக கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸை இன்னும் நம்ம சென்னை, கோயம்புத்தூர், டிஃப்ரெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் நம்ம பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதை எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சைபர் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்க நம்மளுடைய சைபர் வாய்ஸ் சேனலையுமே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.